கர்த்தாவே, ஜலங்கள் உம்மை கண்டது. தேவனே, ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது. ஆழங்களும் கலங்கினது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 16 உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு எச்சரிக்கையாய் இருங்கள் என்பதே. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய மகனாக தீமோத்தேயுவை ஏற்றுக்கொண்டார். பல இடங்களுக்கு தீமோத்தேயுவை தேவனுடைய ஊழியத்திற்காக பவுல் அனுப்பி வைத்தார். அதே சமயம் பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய மகனான தீமோத்தேயுவுக்கு சில ஆலோசனைகளையும் புத்திமதிகளையும் எச்சரிக்கையின் வார்த்தைகளையும் சொன்னார். உன்னுடைய நடத்தை, வாழ்க்கை அனைத்தும் தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். நீ போதிக்கிற உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு. உன்னுடைய உபதேசத்தினால்தான் கேட்பவர்களையும் நீ ரட்சித்துக் கொள்வாய். ஆகையால் நீ போதிக்கிற உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு என்றார். பிரியமானவர்களே, நம்மை நாமே தேவனுடைய கரங்களுக்குள் ஒப்புவித்து ரட்சிப்பின் பாதைகளில் நடக்கும்போது நாம் விசுவாசத்தில் இருந்து விழுந்து போகும்படியான சவால்களும் போராட்டங்களும் நமக்கு எதிராக வந்தாலும் கர்த்தருக்குள் நாம் பாதுகாப்பாக இருக்கும்போது கர்த்தருடைய கிருபை நம்மில் பெருகும். நம்மை குறித்தும் நாம் போதிக்கிற சத்திய உபதேசத்தை குறித்தும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்தவர் அல்லாத மற்றவர்களை ரட்சிப்புக்குள் நடத்தும்படியாக நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் இந்த உலகத்தில் அனைவருக்கு முன்பாக உமக்கு சாட்சியாக ஜீவிக்க கிருபை தாரும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.